நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. இதில் கடந்த தொடரில் மாநிலங்களவையில் இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. இந்த உரையில் மத்திய அரசின் 10 ஆண்டுகால சாதனைகளை அவர் பதிவு செய்ய உள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் அமலாக்கத்துறை துஷ்பிரயோகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை 2 அவைகளிலும் பதிவு செய்ய உள்ளன. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி மக்களவையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். விவசாயிகள், மகளிர், இளைஞர்கள் மற்றும் ஏழை மக்களுக்கான திட்டங்கள் தொடரும் என அறிவிப்பதோடு புதிய திட்டங்கள் அமலுக்கு வரும் எனவும் மத்திய அரசு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்து நலத்திட்டங்களை தொடர்வோம் என வலியுறுத்தும் வகையில் நிதி அமைச்சரின் உரை அமையும் என்று கருதப்படுகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. நாடாளுமன்ற கட்டடத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். இதில் கூட்டத்தொடரின் போது முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்து அதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மத்திய அரசு தரப்பில் வேண்டுகோள் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கூட்டத்திற்கு பின் பேசிய திமுக எம்பி TR பாலு, இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்டவற்றை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படும் என்றார். இந்திய குடியுரிமை சட்டம், இந்த இந்திய குடியுரிமை சட்டம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிகவும் ஊறுவிளிக்கின்ற ஒரு சட்டம். இதில் இருக்கின்ற மிக முக்கியமான கருத்துக்கள், ஷரத்துக்கள் குறித்து அதெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அவையிலே பேசி முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக நாங்கள் நோட்டீஸ் கொடுக்க இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அந்த டிஸ்கஷன் இருக்க வேண்டும். ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்ற நிலை குறித்து அடிக்கடி பேசப்படுகிறது. இது ஜனநாயகத்துக்கு புறம்பாக பேசப்படுகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆகவே இதை புறந்தள்ளிவிட்டு அதை அமைச்சர்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைச்சர்கள் பேசுவதை தடுக்க வேண்டும். இது குறித்து விரிவாக பேச வேண்டும். பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுநர் RN ரவிக்கு கண்டனம் தெரிவித்து திமுக மற்றும் தோழமை கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளன. ஆளுநருக்கு எதிரான கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு இந்த கூட்டத்தொடரில் அனுமதி அளிக்க வேண்டும் என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு கோரிக்கை வைத்துள்ளார். 14 எம்பிக்கள் இடைநீக்கத்தை கண்டித்து போராட்டம் நடத்திய மக்களவை உறுப்பினர்கள் 100 பேர் உட்பட 146 எதிர்க்கட்சி எம்பிக்கள் குளிர்கால கூட்டத்தொடரில் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். புதிய தலைமுறைக்காக புதுடில்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.